தமிழ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, கிளம்பலாமா? ஜனமா, ஒரு முக்கியமான விருது இன்னும் இருக்கு. என்ன விருது? அதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டோமே. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு தமிழ். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அந்த விருதை கொடுத்துருப்பேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜனமா, எல்லாரும் இருக்காங்கல்ல, அந்த விருதையும் கையோட கொடுத்துடலாமா? யாருக்கு? லீவே போடாம பகல் இரவுன்னு பார்க்காம வேலை பார்த்தவங்களுக்கு விருது கொடுக்கணும்ல. அதான் கொடுத்துட்டோமே. அது காலையில 9 to 5 ஒர்க் பண்றவங்களுக்கு, 24/7 இந்த கம்பெனிக்காகவே தூங்காம ஃபேமிலிய கூட ஒதுக்கி வச்சுட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த விருது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்லமா. ரொம்ப வருஷம் கொடுக்காமலே விட்டுட்டாங்க. இந்த வருஷமும் மிஸ் பண்ணா அது தப்பாயிரும்ல. அப்படியா? யார் அது? கூப்பிடு. எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கே. அப்படி ஒருத்தவங்கள நானே தெரிஞ்சுக்காமல இருக்கேன். தெரிஞ்சுக்காமலையா? உங்களுக்கு தெரியாமையா? நாங்க எல்லாரும் தான் அதை ரெகக்னைஸ் பண்ணாம இருந்துட்டோம். இது எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுற விருது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, இந்த விருதுல காம்படிஷனே கிடையாது, ஒரே ஆளுதான். யார் அது? கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு நாள் கூட லீவு போடாம உழைச்ச, பகல் இரவுன்னு பார்க்காம உழைச்ச ஜனா ஃபுட்ஸோட எம்ப்ளாயர், ஜனா ஃபுட்ஸோட ஓனர் எங்க ஜனகாம்பால். உங்களுக்கு தான் அந்த விருது. என் மனசுல இருந்த எல்லா காயத்துக்கும் தமிழ் மருந்து போட்டுட்டா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா. நம்ம தமிழோட குணமே அதுதான். அம்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, இது மட்டும்தான். நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம தமிழ் தப்பே பண்ணாலும் அவ மேல பெருசா நீங்க கோவப்படக்கூடாதுமா. தமிழ் என்ன தப்பு பண்ண போறா? நீ எதுக்கு இதெல்லாம் சொல்ற? இல்லம்மா, எல்லா மனுஷங்களும் ஒரு காலகட்டத்துல தப்பு பண்றது இயல்பு. அந்த மாதிரி காலகட்டத்துல தமிழால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் வந்தா அப்போ நீங்க தமிழ அரவணைச்சு போகணுமா. அவ மேல கோவப்படக்கூடாதுமா. நம்ம தமிழ நீங்க விட்டு கொடுத்துட கூடாதுமா. முத்து, நீ எதுக்கு இந்த அளவுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்க? என்ன, அப்படி ஏதாவது தப்பு பண்ணிருக்காளா என்ன? ச்சே, அதெல்லாம் இல்லம்மா. நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேம்மா. இல்ல முத்து, தமிழ் அப்படி ஒரு நிலைமைய எனக்கு உருவாக்கவே மாட்டா. நான் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ தமிழ் நடந்துக்க மாட்டா. நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியா தூங்க போறேன். சரி, நீ போய் தூங்கு. நான் கேக்குற கேள்விக்கு தெளிவா மழுப்பாம பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க யாரு? உன் புருஷன். இந்த வீட்ல யாரு? இந்த வீட்ல யாருன்னா ஜனாமாவோட பையன். அப்போ அந்த கம்பெனில நான் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னால அம்மாவுக்கு ஈக்குவலா அடுத்த பொசிஷன்ல இருந்தேன். இப்போ நான் வீட்ல இருக்கேன். அம்மா, எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அங்க மேடையில யார் யாரையும் ஏத்தி பாராட்டுறாங்க, கை தட்டுறாங்க. உங்களுக்கு எப்ப இந்த புகழா கிடைக்க போகுது? மீனா, அதுக்கு நான் ஏதாவது வேலை செய்யணுமா? காலையில இருந்து சாயங்காலம் வரை நான் வீட்டுல தானே இருக்கேன். சும்மா இருக்கிறவங்கள யாராவது கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி புகழ்வாங்களா? காமெடி ஆயிராது? பார்க்குறவங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்க? இல்ல, இது சரியா வராது. நாளையில இருந்து நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க. நிஜமா தான் சொல்றியா? ஆமா. நீ தானே தன்னால் வீட்லயே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, உடம்பு பாத்துங்கன்னு சொன்ன. இல்ல,
இப்ப நானே சொல்றேன், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. நீங்களும் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணுங்க. உங்க திறமைய காட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு மரியாதையா இருக்கும். சும்மா நின்னு வேடிக்கை பார்க்கறதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியாது. என் புருஷனுக்கான அங்கீகாரம் எப்பவும் கிடைக்கணும். என் புருஷன் ஆபீஸ்ல ஒரு இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வீட்ல முக்கியத்துவம் கிடைக்கும். அத புரிஞ்சுக்கோங்க. என்னங்க? நீ சொல்லிட்டு இல்ல, நாளையில இருந்து நான் ஆபீஸ் கிளம்புறேன். போதுமா? சின்ன வயசுல உனக்கு தலையில எதுவும் அடிபட்டுருச்சான்னு தெரியலையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. லைட்டா கிராக் ஆன மாதிரி தான் பேசுற. சின்ன வயசுல அடிபட்டதெல்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? வேணும்னா உங்க அத்தை இருக்காங்கல்ல, உங்க மாமியார் கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க. உங்க உண்மையான அத்தை, உங்களை தூக்கி வளர்த்த அத்தை, அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எனக்கு அடிபட்டுச்சா இல்லையான்னு சொல்லுவாங்க. என்ன விருப்பத்திற்கு அவங்க பத்தி பேசுறியா? பின்ன நீங்க மட்டும் என்ன வெறுப்பேத்தணும்னு சொல்லலாம், ஆனா நான் சொல்லக்கூடாதா? சரி, உண்மையை சொல்லுங்க. எங்க அம்மா தான் உங்க அத்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் பொங்கலையா? இல்ல. சரி, பழைய கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்ச நாளா நீங்க எங்க அம்மா கூட பழகும் போது நீங்க அவங்க கிட்ட அன்பா தானே இருந்தீங்க. அப்போ அந்த அன்புல கொஞ்சம் கூட மிச்சம் இல்லையா? இல்ல. எப்ப அவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நான் கோவப்பட்டு பேசினேன்னு கோச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல மீனா, நீ நல்லதுக்கு தானே சொல்லியிருக்கிற. நானும் எத்தனை நாள் தான் வீட்டிலே இருக்கிறது? முன்னாடி யோசிச்சேன், ஆனா நீ போக வேணான்னு சொன்னதுனால நான் வீட்டிலே இருந்துட்டேன். அப்புறம் நான் போனேன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு பிசினஸ்ல ஏதாவது சாதிக்கணும்னு தோணுது தமிழ். எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் நான் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனா அம்மாவுக்கு எம்எல்ஏன்னு நம்பிக்கை வரல தமிழ். அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தா மறுபடியும் சொதப்பிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு தமிழ், உங்க 2 பேரும் மேல அம்மா வச்சிருக்க நம்பிக்கையில ஒரு கால் பங்காவது என் மேல வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆசை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல.